ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு ராஜேஷ் ஃபுட் கோர்ட்ல ஒரு டிஃபரெண்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இட்லி தோசை மாவு எதுவுமே இல்லாம மார்னிங் டிஃபன் என்ன பண்றதுன்னு நினைக்கிறேன். சிம்பிளா பிரெட் அண்ட் ரவை அதை வச்சு எப்படி பண்றதுங்கிற ஒரு இதை தோசையை காமிக்கிறவங்களுக்கு எவ்வளவு சாஃப்டா வருது பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி சட்னி அண்ட் இதோட தேங்காய் சட்னி எதுவா இருந்தாலும் நல்லா இருக்கும். இது வாங்க நம்ம எப்படி பண்றதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்போ இந்த தோசை செய்யறதுக்கு நான் ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன். இப்போ என்னன்னா இந்த கார்னரை அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த எல்லா கார்னரையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதியை சின்ன பீஸா கட் பண்ணி நம்ம மிக்சியில போட்டு அதை பிளெண்ட் பண்ணணும். இப்போ இதை கட் பண்ண பீசஸை மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வந்துடணும். இப்போ இதுல நான் 1 கப் ரவை, பாம்பே ரவை, வறுக்காத ரவை தான் இதுல ஆட் பண்றேன். அது அப்ராக்சிமேட்லி இது 200 கிராம்ஸ் இருக்கும் இந்த ரவை. அதுக்கப்புறம் 1/2 கப்பு தயிர். தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கணும், அதையும் இதுல ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சால்ட், கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட், உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியை வார்மா வச்சு சூடு பண்ணிட்டு இந்த கப்ல என்ன ரவை எடுக்கிறோமோ அதுல 1.5 கப்பு தண்ணி, அதை ஆட் பண்ணிட்டு இதை இப்ப நைஸா நான் அரைச்சு வரேன். இது அரைச்சதை இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிடலாம். தோசை மாவு பார்த்துக்க அரைச்சிருக்கேன். இதை நல்லா ரொம்ப தண்ணி விடாங்க, கொஞ்சம் இந்த இதுல கண்டெய்னர்ல கொஞ்சமா தண்ணி விட்டு இதுல ஆட் பண்ணிடலாம். இதை நீங்க ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு பண்றதுன்னா பேக்கிங் சோடா எதுவும் போட வேண்டாம். இன்ஸ்டன்டா பண்றது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு நம்ம இனிமே தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். தவா சூடான உடனே ஃபர்ஸ்ட் தண்ணியை தெளிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா தொடச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணா இது தோசை வாக்க வருது, நல்ல வில்லாம நல்ல நீட்டா வரும். நல்ல மெல்லிசா இப்படியே பண்ணலாம். இது கொஞ்சம் கூட இதுவாகாது. நம்ம ஹோட்டல்ல கீ ரோஸ்ட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த தோசை. நீங்க ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். சும்மா பிரெட் சாண்ட்விச், பிரெட் டோஸ்ட் அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பிரெட் தோசைங்கிறது ஒரு டிஃபரெண்ட் டைப்பா இருக்கும். என்னோட வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிச்சுங்க. கொஞ்சம் அப்படியே மேலாக இதை ஒரு ½ ஸ்பூன் கீயை கீ ஆர் ஆயில் எது வேணாலும் அப்படி தெளிச்சுட்டு ஸோ தட் அந்த கீ ரோஸ்டோட ஃபிளேவர் உங்களுக்கு கிடைக்கும். கேஸ் மீடியம் ஃப்ளேம் இதை வச்சுக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேண்டாம், ரொம்ப சிம்லியும் இருக்க வேண்டாம். நமக்கு மார்னிங்ல என்னைக்கான இட்லி தோசைமா எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி சட்டுன்னு பிரெட் இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் ரவா இதெல்லாம் வச்சு இமீடியட்டா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு தோசை நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் எல்டர்ஸ்க்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தக்காளி சட்னி அண்ட் இது தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷன், ரெண்டுமே நல்ல காம்பினேஷனா இருக்கும். நல்ல ஒரு 1 மினிட் ஆன உடனே தோசையை திருப்பி எல்லாம் போட வேண்டாம். இது இப்படியே போட்டாலே ஒரே ஒரு சைடே நீங்க இது பண்ணீங்கன்னா போறோம். எவ்வளவு ரோஸ்டா முறுமுறுன்னு எப்படி தோசை இருக்குங்க. அப்படியே ஒரு சைட் திருப்பி போட்டு எடுத்த ஹோட்டல் கீ ரோஸ்ட் மாதிரியே அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸை இந்த வீடியோக்கு இதில் போடுவோம்.
கமெண்ட் பாக்ஸ். கிறிஸ்பியான டேஸ்டியான பிரெட் தோசை ரெடி ஆயிடுது. இதை தக்காளி சட்னி ஆர் தேங்காய் சட்னி எந்த காம்பினேஷன்ல சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அடுத்த வீடியோல உங்களை வேற ஒரு புது ரெசிபியோட நான் மீட் பண்றேன். Till then, bye bye.